தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அவனவன் தன் இடத்திற்கு அவர்கள் ஓடி போவார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை தனியே விட்டுவிட்டதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விட்டுட்டாங்க, லிட்டரலாக உங்களை கை விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. விட்டு விட்டதை போல இல்லை, விட்டுட்டாங்க. வசனம் அழகா சொல்லுது, தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்து நமக்கு முன் உதாரணம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவனவன் தன் இடத்திற்கு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இப்போ நான் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவன் தன் வேலையை தாங்க பார்ப்பான், தன் காரியத்தை பார்ப்பான். உங்கள் கூட இருக்கிறது போல இருக்கும், உங்கள் கூட இருக்கிறது போல இருக்கும். எப்போ உங்களை விட்டுட்டு போவான்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு கழட்டி விடுவானுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் என்னை விட்டு கடந்து போனாலும் நான் தனித்திறேன். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, ஆனாலும் நான் தனித்திறேன். அதை அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடிமானத்தோடு கூட இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யார் என் கூட இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நான் தனித்திருப்பதில்லை. என் கூட இருக்கும்போதும் நான் தனித்திருக்க போகிறதில்ல, என் கூட இல்லாமல் இருக்க போதும் நான் தனித்திருக்க போகிறதில்ல. இப்போது உங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒரு நாளும் தனித்திருக்க போகிறதில்லை. காரணம் என்ன? திரியேக தேவன் அவர் நம்முடனே கூட இருக்கிறார், என்னுடனே கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஐயோ, என்னை விட்டுட்டு இவன் போயிட்டானே, ஐயோ இவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, நீ அழுது புலம்பாதே, அழுது புலம்பாதே, அழுது புலம்பாதே. வசனம் அழகாக சொல்லுது, நீ சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டு இருப்பாய், எந்த மட்டும் நீ துக்கித்துக்கிட்டு கொண்டிருப்ப, ஃப்ரீயாக விட்டுரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறதான அந்த உறவுகள் சில நேரத்தில் உங்களை விட்டு அவங்க தனியாக அப்படியே ஒதுங்கிக்கிறது போல் இருக்கும். கவலைப்படாமல், எதையும் யோசிக்காமல், ஆண்டவர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையின்படி எதற்கு அதை நினைத்து நீ துக்கித்து கொண்டு இருக்கிற? நான் உன்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, நான் உங்களோடு இருக்கிறேன். எஸ், தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் தனியாக இருக்க விடுகிறதில்லைங்க. நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தை விட்டு, என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் விட்டு விலகிட்டாங்க, என்னுடைய உறவினர்கள் எங்களை விட்டு விலகிட்டாங்க, எங்கள் வீட்டில் நடக்கிற சில ஃபங்க்ஷன்ஸில் நிகழ்வுகளில் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க. புறக்கணிக்கப்படுகிறது எப்பவுமே நல்லதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு வளருவீர்கள். இதை நான் கற்றுக்கொண்டால் அதிகமான பாடம் இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறார். ஊழியக்காரனா உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களா? நல்லா இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, சடனாக அப்படியே உங்களை விட்டு விலகுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், பணம், புகழ், பேர், இதெல்லாம் வந்துட்ட உடனே நம்மளை அவங்க கண்ணுக்கு தெரியாது, விட்டு அப்படியே மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க. டோன்ட் கேர் அபவுட் தம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நினச்சி உடஞ்சி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ, நான் தனியாக இருக்கிறேன்னு, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், எப்படி என் வாழ்க்கையில் தேவை சந்திக்கப்படும், எப்படி என் வாழ்க்கையில் ஓட முடியும், இவர்கள் எனக்கு உதவியாக இருந்தார்களே, நன்மை செய்தார்களே. இல்லை இல்லை, நெவர் கேர் அபவுட் தம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை. அவன் தன் ஸ்தானத்திற்கு போகக்கூடிய ஒரு நேரம் வரும். ஆனாலும் அவர் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன்
திரியேக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனாய் கற்பனை கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனை, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்டு இருக்கிறோம் என்கிற கவலை, உடைக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற வேதனை, என் உறவினர்கள் என்னோடு இருந்தார்கள், இப்போ என்னை விட்டு விலகிட்டாங்க. இல்லைப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்களை தனியே இருக்க விடுகிறதில்லை. நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு நீர் இருப்பீரானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. அவர் உங்களை தனியே இருக்க விடுகிறவர் அல்ல. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். God bless you.